Hi friends, welcome to Healthy Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். மிக்சிங் பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். அடுத்ததா 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததா ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு. இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் போல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையா இருந்தது அப்படின்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருந்தது, நான் தண்ணி சேர்க்கல. முட்டை எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த மீன் எண்ணெயில போட்டு வரும்போது இந்த ஃப்ளஃபினஸ் வர்றதுக்காக தான் முட்டை சேர்க்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் நல்லா ஹார்டா கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா நீங்க அந்த முட்டையை சேர்க்காம விட்டுறலாம். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய நெத்திலி மீன் அதில் சேர்த்துக்கலாம். தலைப்பகுதியும் நான் கிள்ளிட்டேன், வால் பகுதியும் நான் கிள்ளிட்டேன். உங்களுக்கு வால் பகுதி ஒரு சிலர் போடுவாங்க, நீங்க போடுறதுனா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க சூப்பரா கலந்தாச்சு. இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போறோம். ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்பதான் அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே உள்ள இறங்கியிருக்கும் மீன்ல. அரை மணி நேரம் இருக்கட்டும். அடுத்தது நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். இல்லை ஹீட் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மீனில் வந்து எண்ணெய் கொத்துக்கும், மீன் வந்து நல்லா பொரிஞ்சு வராது. உங்களுக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் உடனே நல்லா ஃப்ளஃபியாக உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அப்பப்போ இடையில திருப்பி விட்டுருங்க. 4 இருந்து 5 நிமிஷத்துல மீன் சூப்பராக குக் ஆகிடும். பாருங்க கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்க மீன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எல்லா நான்வெஜ்ஜுக்கும் தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான பர்ஃபெக்டான சைட் டிஷ். நான் லெமன் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.